1 வீக் ஃபீட் பண்ணா மட்டும்தான் தூங்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தா. இப்போ நைட்டு முழிச்சுட்டான்னா திரும்ப ஃபீட் பண்ணா மட்டும்தான் அவளுக்கு தூங்க தெரியும். அதுக்கு அவளா தூங்க தட்டி கொடுத்தாலும் தூங்க தெரியாது. ஏன்னா நிறைய பேர் நான் சொல்லி கேட்டிருக்கேன், இந்த மாதிரி வீன் பண்ணும்போது பேபியும் மாமும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹார்ஷான டெக்னிக்லாம் ட்ரை பண்ண வேணாம், ஜென்டில். அதுக்கப்புறம் தான் ஒரு மிராக்கிள் நடந்துச்சு. என்னன்னா, ரொம்ப அழுக. ஏன்னா அது வந்து ஒரு எமோஷனல் பாண்டிங். அது அவ வந்து ஈஸியா எடுத்துக்கிட்டா. ஹே காய்ஸ், வெல்கம் டு த நியூ வீடியோ. இன்னைக்கு வந்து என்னோட பிரெஸ்ட் ஃபீடிங் அந்த வீன் ஆஃப் ஸ்டோரி பத்தி தான் பார்க்க போறோம். எனக்கு வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டார்ட் பண்றது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இல்லை. நார்மலா பேபி பிறந்ததுமே ஃபர்ஸ்ட் ஃபீட் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு மில்க் ஃப்ளோவுமே சஃபிஷியண்டா தான் இருந்துச்சு. ஸோ பேபி வந்து நல்லாவே ஃபீட் எடுத்துப்பாங்க, நல்லா தூங்குவாங்க, கம்ஃபர்டபுளா இருந்தாங்க. எனக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து இந்த பேபிக்கு லாஷ் பண்ண தெரியாதனால இந்த கிராக்டு நிப்பிள்ஸ், இந்த 1 வீக் வந்து இந்த கிராக்டு நிப்பிள்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு. அப்புறம் வந்து பேபிக்கு கொஞ்சம் லாஷ் பண்ண பழகுனதுக்கு அப்புறம் அந்த கிராக்டு நிப்பிள்ஸுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா சரியாகி ஹீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஆஃப்டர் தட் ஒரு 3 monthsல தான் எனக்கு ஃப்ளோ நல்லாவே இருந்துச்சு. மில்க் ஃப்ளோ நல்லா இருந்துச்சு. பேபியுமே நல்லா ஃபீட் எடுத்துப்பாங்க, தூங்குவாங்க. எந்த ப்ராப்ளமும் இல்லாம தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ 6 months நான் வந்து என்னோட பேபிக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் மட்டும் தான் பண்ணேன், வேற எதுவும் கொடுக்கல. ஸோ 6 monthsக்கு அப்புறம் சாலிட் ஸ்டார்ட் பண்ணேன் பேபிக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ராகி பால்ல அந்த கஞ்சி மாதிரி காய்ச்சி கொடுப்பாங்க இல்லையா, அதுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தால் ரைஸ் நல்லா குழைச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டி விட்டது. அப்புறம் ஒரு 2-3 months, அதாவது 6 to 7 months நான் இந்த மாதிரி கஞ்சி ஐட்டம்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தேன், செமி சாலிடா தான் கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து 7th monthக்கு மேல கொஞ்சம் 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 ஓரளவுக்கு டெக்ஸ்டர்ட் ஃபுட்ஸ் எல்லாமே, எல்லா டெக்ஸ்டருமே கொடுத்து பழக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டெக்ஸ்டர் ஃபுட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 8th month 9th month போல வந்து பாப்பாக்கு வந்து ஃபிங்கர் ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த கட்லெட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியா சோக்கிங் ஹசார்ட்ஸ் இல்லாம அவங்களுக்கு எது வந்து சூ பண்ண ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபுட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தேன். அவங்களுக்கு பிளேட்ல, குட்டி பிளேட்ல அவங்களுக்கு வந்து ஹை சேர்ல போட்டு வச்சுட்டோம்னா அவங்களா சாப்பிடலாம் பழகினாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஒன்னொன்னா சாப்பிடுவாங்க, கீழே கொட்டுவாங்க, எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ தட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ஜர்னி. அப்புறமா வந்து பாப்பாவே வந்து கொஞ்சம் கொஞ்சமா 1 yearலயே வந்து அவ சாப்பிடவே பழகிட்டா நல்லாவே. கொஞ்சம் 9th monthல வந்து நான் இந்த மிக்சியில அடிச்சு கொடுக்காம சும்மா கையிலேயே நல்லா பிணைஞ்சு குலைவா கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டி விட்டு, அப்புறம் ஸ்பூன் கொடுத்தோம்னா அவங்களா ட்ரை பண்ணுவாங்க சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரிலாம் நிறைய ஃபன் நடந்துட்டு இருந்துச்சு. அவங்களா சாப்பிட்டாங்க. அப்புறம் நானும் ஊட்டி விடுவேன். நாட் ஒன்லி பேபி லைக் ஃபீடிங், நானும் கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டு இருந்தேன் இடையில. ஸோ 1 year வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்துச்சு. 1 yearக்கு அப்புறம் பாப்பா என்ன பண்ணான்னா ஸ்டார்டட் ரிஜெக்டிங் ஃபுட்ஸ். என்ன கொடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு தள்ளி விட பழகினா. ஏன்னா இப்ப பாரு, ஃபீட் எடுத்துக்கலாம், சாப்பிடலன்னா அம்மா ஃபீட் கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி இதுலயே அவங்க வந்து சாலிடை வந்து ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சா. ஸோ சாலிட் ரிஜெக்ட் பண்ணோடனே எனக்கு இது கொஞ்சம் டேஞ்சரஸா இருக்கு. ஏன்னா சாப்பாடு சாப்பிடலன்னா என்ன பண்றது அப்படின்னு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. எப்படியாச்சும் கொஞ்சம் கொஞ்சமா ஜென்டலா குறைச்சிக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் ஃபீடிங் வந்து வீண் ஆஃப் பண்ணலாம். 1 yearல பண்றதுக்கு எனக்கு மனசு இல்லை. ஓகே போட்டோம், எவ்வளவு தூரம் போட்டோமோ போட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சம் சாலிடும் அவளுக்கு பிடிச்ச டேஸ்ட் கொடுத்தோம்னா சாலிட்ஸ்ல சாப்பிட்டுட்டு இருந்தா. பட் புதுசா ஏதாவது ஃபுட்ஸ் ட்ரை பண்ணோம்னா அதை ரிஜெக்ட் பண்ணிட்டே இருந்தா. சரி, அவளுக்கு பிடிச்ச ஃபுட்ஸ் சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்ச ஃபுட்ஸ் கொடுத்துட்டு, பிளஸ் அவ தூங்குறதுக்கு எப்பவுமே கம்ஃபர்டபுளுக்கு நைட் ஃபீட் எடுத்துட்டு இருந்தா. சரி, ஓகே, டே டைம் நைட் டைம்லயும் அவ தூங்குறதுக்கு கண்டிப்பா ஃபீட் எடுத்தா மட்டும்தான் தூங்குவா. அவளுக்கு செல்ஃபா தூங்கவே தெரியல, தூங்கவே பழகல. 1 week ஃபீட் பண்ணா மட்டும்தான் தூங்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தா. லேட்டர் கொஞ்சம் எனக்கு வந்து நைட் டைம் ரொம்ப கிளஸ்டர் ஃபீடிங் பண்ண ஆரம்பிச்சேன். ரொம்ப ஃப்ரீக்வெண்டா ஒரு 1/2 hour ஒன்ஸ், 15 minutes ஒன்ஸ்லாம் கிளஸ்டர் ஃபீடிங் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப தூக்கம் இல்லாம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இருந்தேன். அவளும் சரியா தூங்கல, நானும் சரியா தூங்கல.
இப்ப நைட்டு முழிச்சுட்டான்னா திரும்ப ஃபீட் பண்ணா மட்டும்தான் அவளுக்கு தூங்க தெரியும். அதுக்கு அவளா தூங்க தட்டி கொடுத்தாலும் தூங்க தெரியாது. சரி என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது 1.5 வயசுல கவர்மெண்ட் வேக்சின் ஒண்ணு போடுவாங்க. ஸோ அது வந்து 4 ஊசி இல்லையா, அது வந்து 2 கையிலயும் 2 கால்லயும் போடுவாங்க. பாப்பாக்கு அந்நேரம் வந்து நம்மளால ஃபீட் கொடுக்காமலாம் இருக்க முடியாது. ஸோ அந்த 1.5 வயசு போடுற வரைக்கும் நம்ம கண்டிப்பா ஃபீட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அந்த டைம் அவளுக்கு கம்ஃபர்டபுளுக்கு வேற எதுவுமே கிடையாது. நம்ம ஃபீடிங் மட்டும்தான் கம்ஃபர்டபுள் கொடுக்கும் அப்படின்ட்டு 1.5 வயசு வரைக்கும் கண்டிப்பா ஃபீட் பண்ணி தான் ஆகணும்ட்டு 1.5 வயசு வரைக்குமே ஃபீட் பண்ணேன். 1.5 years வேக்சின் முடிஞ்சிருச்சு. அந்த ஃபேஸும் முடிஞ்சிருச்சு. சரி ஓகே 1.5 வயசு ஆயிடுச்சு. ஓகே இனிமே கொஞ்சம் கொஞ்சமா ஜென்டில் வீனிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணேன். டே டைம்ல இருக்கிற ஃபீட் மட்டும் கம்மி பண்ணிக்கலாம். கொஞ்சம் சாலிட் வந்து அதிகமா கொடுத்துட்டு தண்ணி கொஞ்சம் நிறைய குடிச்சிட்டு நான் அவளையா தூங்க வைக்க பழகுமே. ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகல. தட்டி கொடுத்து தூங்க வைப்பேன், தோல்ல போட்டு தூங்க வைப்பேன், எதுக்குமே ஆனா ஃபீட் பண்ணா ஒரு 5 to 10 minutes தூங்கிடுவா. இதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். என்னடா வீணா ரொம்ப கம்மியா கஷ்டமா இருக்கும் போல. ஏன்னா நிறைய பேர் நான் சொல்லி கேட்டிருக்கேன் இந்த மாதிரி வீண் பண்ணும்போது பேபியும் மாமும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. 2 பேரையும் செப்பரேட்டா ரூம்ல தூங்க வைக்கணும். பேபி ரொம்ப அழுவாங்க. ஒரு 1 week to 10 days டைம் எடுத்துப்பாங்க ஃபுல்லா மறக்கிறதுக்கு. அப்புறம் வந்து இது வேப்பெண்ணெய் தேய்க்கணும் அது இதுன்னு ரொம்ப ஹார்ஷா சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் கேட்கும் போதே அழுக வந்துச்சு. இது எப்பறம் இவ்வளோ ஹார்ஷான திங்ஸ் எல்லாம் நம்ம பேபி மேல ஒர்க் அவுட் பண்றது அப்படின்ட்டு எனக்கு அதுல எல்லாம் உடன்பாடே இல்லை. எப்படி ஏன்னா அது வந்து ஒரு எமோஷனல் பாண்டிங்கா இருந்துச்சு. அந்த மாதிரி பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ஹார்ஷான டெக்னிக்லாம் ட்ரை பண்ண வேணாம், ஜென்டில் வீனிங்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜென்டிலா எப்படி அவளை வீணா பண்ணலாம் அப்படின்னு நிறைய சர்ச் பண்ணேன். நிறைய டெக்னிக்ஸ்லாம் இதே மாதிரி யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்தந்த வீடியோஸ்ல இருந்து ஒரு 2 டிப்ஸ் எடுத்து ஒரு ஷெட்யூல் ஃபாலோ பண்ணிட்டு காலையில எப்பயும் மார்னிங் எழுந்தது ஒரு ஃபீட் கொடுத்துருவேன். ஸோ அப்புறமா அவளுக்கு தேவையான பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் எடுத்துப்பா. ஸோ குளிக்க வச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாடுவா. அதுக்கப்புறமா மத்தியானம் சாப்பாடு கொஞ்சோண்டு ஊட்டிட்டு அவளுக்கு ஃபீட் பண்ணி தூங்க வச்சிருவேன். ஸோ மத்தியானம் ஃபீடு எப்படிங்க ஈவினிங் ஃபீடை கட் பண்ணிட்டேன். ஈவினிங் வந்து கொஞ்சம் அப்படியே வெளியே கூட்டிட்டு போயிட்டு பார்க்லயோ எங்கேயாச்சும் வேடிக்கை காமிச்சிட்டு அவளை கொஞ்சம் நேரம் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போயிடுவேன். ஸ்நாக்ஸ் ஊட்டிட்டே கொஞ்சம் வேடிக்கை காமிச்சோம்னா அப்படியே மறந்துடுவாங்க. ஈவினிங் ஃபீட் வந்து குறைஞ்சிச்சு. அப்புறமா டைரக்டா நைட் ஃபீட் தான். ஸோ சாப்பாடு நைட்டு டின்னர் கொஞ்சோண்டு ஊட்டிட்டு நைட் ஃபீட் கொடுத்தோடனே தூங்கிடும். பட் நைட் வந்து என்லெஸ் ஃபீடா போயிட்டு இருந்துச்சு. நைட்டு தூங்கும்போது மிட் நைட்ல சொல்றேன், என்லெஸ் ஃபீடா போயிட்டே இருந்துச்சு. நான் ஸ்டாப்பா எந்திரிக்க திரும்ப ஃபீட் பண்ண தூங்க, எந்திரிக்க ஃபீட் பண்ண தூங்க, இப்படியே இருந்துச்சு. சரி ஓகே டே டைம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வந்து அப்புறமா நைட் டைம் குறைக்கலாம் அப்படின்ட்டு சரி. அப்போ டே டைம்ல எப்படி குறைக்கிறோமோ யோசிக்கும் போது தான் லேட்ச் பண்ணிட்டே தூங்க விட மாட்டேன். ஸோ அதை லேட்ச் பண்ணிட்டே தூங்க பழகினாதான் அவங்க அந்த மாதிரி தூங்குறாங்க. ஸோ நம்ம லேட்ச் ரொம்ப கொஞ்சம் அப்படியே ட்ரௌசி ஆகும் போதே நம்ம வந்து அன்லேட்ச் பண்ணிவிட்டு தட்டி கொடுத்து மடியில போட்டு கொஞ்சம் அப்படியே ஏசியும் நல்ல டெம்பரேச்சர்ல வச்சுட்டு அவளோட பெட்ஷீட் ஒண்ணு இருக்கும், கிரீன் பெட்ஷீட். அந்த பெட்ஷீட் அவள்கிட்ட கொடுத்தோம்னா அதை அப்படியே பிடிச்சிட்டே தூங்கிடுவா. அந்த கிரீன் பெட்ஷீட் நான் சொல்லியே ஆகணும். இந்த கிரீன் பெட்ஷீட் வந்து என் டாட்டருக்கு வந்து ரொம்ப ஒரு எமோஷனல் பாண்டிங். அது வந்து டே 1 குழந்தையிலேயே அந்த பெட்ஷீட் நாங்க வாங்கிட்டோம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டேவே அவளை நாங்க அந்த பெட்ஷீட்ல பொத்துனால என்னவோ அவளுக்கு அந்த பெட்ஷீட் ரொம்ப பிடிக்கும். அது கொஞ்சம் சாஃப்டா காசியா இருக்கும். அதை பிடிச்சிட்டாலே அவளுக்கு தூக்கம் வந்துடும். தூக்கம் வருதுனாலே அவ அந்த பெட்ஷீட் எடுத்துருவா. ஸோ பெட்ஷீட்டை போய் எடுத்துட்டானா அவளுக்கு தூக்கம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த பழக்கம் இருந்தனால மேபி அவளுக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. பட் ஃபீட் எடுத்துப்பா. நான் ரொம்ப அந்த ஃபீட்லயே அவளை தூங்க விட மாட்டேன். அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு. ஓகே அதுக்கப்புறம் அவளா கொஞ்சம் செல்ஃபா தூங்க பழகுனா. தூங்கும்போது இந்த மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் கொஞ்சம் ஃபாலோ பண்ணேன். பாப்பா தூங்கும் போதே தாரா இஸ் அ குட் கேர்ள், தாரா வந்து சொல் பேச்சு எல்லாமே கேட்பா, ஃபீடிங் எல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவா சீக்கிரமே, அவளாவே இண்டிபெண்டா தூங்க ஆரம்பிச்சிருவா, அம்மா வந்து தட்டி கொடுத்தாலே தூங்கிடுவா, ஃபீடிங் எல்லாம் கேட்க மாட்டா, சீக்கிரமே பிரஸ்ட் ஃபீடிங் மறக்க போறா, தாரா இஸ் அ குட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்டிலா அவங்க காதுல தூங்குனதுக்கு அப்புறம் அவங்களுடைய சப்கான்சியஸ் ஸ்டேட்ல ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி அவங்க காதுல மெதுவா சொல்லிக்கிட்டே வந்து நான் ரொம்ப நாள் பண்ணேன். அந்த ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப நாள் பண்ணேன். ஸோ அந்த 1.5 வயசுக்கு மேல இட் டேக்ஸ் 2 months எனக்கு அது
இது எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி உட்காரதுக்கு எனக்கு 2 months ஆச்சு. சரி ஓகே, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டைமோட ஒரு 2 months எக்ஸ்ட்ரா ஆகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஹார்ஷான டெக்னிக்ஸ் மட்டும் வேண்டாம் அப்படின்றதுல காஷியஸா இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஒரு மிராக்கிள் நடந்துச்சு. என்னன்னா, ஒரு நாள் அவளுக்கு ஃபீவர் வந்துருச்சு. ஃபீவர் கோல்டு சேர்ந்து வந்துருச்சு. அப்போ வந்து அவளுக்கு வந்து டானிக் கொடுத்தோடனே குடிச்சதுமே அவளுக்கு தூக்கம் வரும் இல்லையா, அவங்களா தூங்குவாங்கல்ல. சிரப் குடிச்சோடனே அவளா தூங்க ஆரம்பிச்சிட்டா. ஓகே தூங்குறா, சரி டானிக் குடிச்சனால அவளா தூங்கிட்டா போல அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். அன்னைக்கு அந்த ஒரு 3 days அந்த டானிக் அந்த சிரப் குடிக்கிற வரைக்கும் அவளா தூங்கிட்டு இருந்தா. சரி ஓகே, நம்ம சளி டானிக் குடிக்கிறனால அவளா தூங்குறா போலன்னு நினைச்சிட்டு நானும் ஓகே டெய்லி தட்டி தட்டி கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டு இருந்தேன். அடுத்த நாள் நான் வந்து ஃபீவரும் சரியாயிடுச்சு, நான் டானிக் கொடுக்கறதையும் நிப்பாட்டிட்டேன். அப்புறம் மறுநாள் 4th day வந்து அந்த டைம் வந்ததும் அவளே தூங்கிட்டா. மடியில வச்சு டிவி பார்த்துட்டு இருந்தபோது அவளா மடியில தூங்கிட்டா. எனக்கு கூட ஆச்சரியம், என்னடா நம்ம பாப்பா இது அவளா தூங்கிட்டாலே, எப்படி தூங்குனா? அவ்வளவுதான், அதோட வீண் ஆஃப் ஆயிட்டா. அதுக்கப்புறம் அவ ஃபீட் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் டே டைமும் குறைச்சிட்டேன், டே டைமும் கொடுக்கறது இல்ல, வெறும் சாலிட்ஸ் மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தேன். அந்த ஃபீவர்னாலயோ இல்ல அந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கா இல்ல அந்த என்ன சொல்ல அவளாவே செல்ஃப் வீன் பண்ணிட்டாளா எனக்கு எதுவுமே தெரியல. பட் அவளாவே தூங்க ஆரம்பிச்சிட்டா. சரி ஓகே அப்படின்ட்டு அதை தூங்க வச்சுட்டு எனக்குன்னா ரொம்ப அழுக. ஏன்னா அது வந்து ஒரு எமோஷனல் பாண்டிங். அது அவ வந்து ஈஸியா எடுத்துக்கிட்டா, ரொம்ப அடம் பிடிச்செல்லாம் இது பண்ணல, அவளாவே தூங்கிட்டா. எனக்கு அது ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. ஒழுங்கா இனி நம்மளுக்கு அந்த பாண்டிங் இல்ல இனி இல்லாம போயிடுச்சு, எப்படி நீயா தூங்கலாம் அப்படின்னு எனக்கு இன்னொரு ரூம்ல, இந்த ரூம்ல தான் வந்து உட்காந்துட்டு அவ்வளோ அழுதுட்டு இருந்தேன். எப்படி அவ தூங்கலாம், ஹஸ்பண்ட் எல்லாம் சொல்லி எப்படி அவளா தூங்கலாம், என் ஹெல்த் எல்லாம் எப்படி தூங்கலாம் அப்படின்னு ரொம்ப அழுதுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு 1 week ஆச்சு அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு, எப்படா அவளா தூங்கினா அப்படின்ட்டு. ஆனா அவ ஜாலியா தான் இருந்தா. ஸோ அதுக்கப்புறம் வீன் ஆஃப் பண்ணிட்டு இருந்தா எப்படியோ. எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. பட் எந்த டெக்னிக் ஒர்க் ஆச்சுன்னு கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ நீங்களும் ஒரு பிரஸ்ட் ஃபீடிங் மாம் அப்படின்னா பேபிஸ்க்கு என்ன டெக்னிக் ஒர்க் ஆகும் அப்படின்றத நீங்க செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஜென்டில் வீனிங் பண்ணுங்க. ஒரு பேபிஸ் ஒரு மாதிரி, சில பேர் ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க, சில பேர் சீக்கிரமே வீன் ஆஃப் பண்ணிடுவாங்க. எல்லாரும் ஹார்ஷ் மெத்தட்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, சில பேபிஸ் ஜென்டில் வீனிங்லேயே வீன் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ உங்க பேபிஸ் எந்த மாதிரி டெக்னிக் அடாப்ட் ஆகுறாங்களோ அதை பொறுத்து நீங்க உங்களுடைய பியூட்டிஃபுல் பெஸ்ட் ஃபீடிங் ஜெர்னியை என் பண்ணுங்க. பண்றதுக்கு என்ன டெக்னிக் யூஸ் பண்ணீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, மித்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.